அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழ்நாடு மகிழா காங்கிரஸ் செயல் தலைவர் வதனா நிஷா, கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் தொகுதி. என்னுடைய கட்சியை பற்றின ஒரு சில தகவல்களை உங்களிடம் நான் கூற ஆசைப்படுகிறேன். ஏதாவது தவறுதலாக நான் பதிவிட்டிருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். அதாவது நான் கடந்த 5 ஆண்டுகளாக தான் காங்கிரஸ் கட்சியில் மிகவும் திறம்பட செயல்பட்டு வருகின்றேன். பாரத் ஜோடா யாத்திரையின் பிறகுதான் என்னை எல்லாருக்குமே தெரிய வருது. நான் பேரன்பாடியிலிருந்து, அதுக்கப்புறம் மகிழா காங்கிரஸ்லேருந்து இன்று தமிழ்நாடு மகிழா காங்கிரஸ் ஒர்க்கிங் பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன். இதற்கு முன்னாடி இளைஞர் காங்கிரஸிலிருந்து தேர்தல் நேரத்தில் எல்லாம் பணி செய்திருக்கிறேன். அப்புறம் சிறு வயதானதுனால் எனக்கு வெளியே வீட்டிலேருந்து அரசியல் எல்லாம் விடவில்லை. இப்பொழுது திருமணமாகி குழந்தையெல்லாம் வந்ததுக்கப்புறம் மீண்டும் கடந்த 5 ஆண்டுகளாகத்தான் நான் பணி செய்து கொண்டு இருக்கிறேன். குளச்சல் தொகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ தாரகி கட்பட் என்பவர் என் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி என்னுடைய அல்காலம்பா அம்மா அவர்களுக்கு இவர் லெட்டர் அனுப்பியிருக்கிறார். அதனுடைய விளக்கம் நான் உங்களிடம் கூறுகின்றேன். எதற்காக இவர் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் என்றால், இவருடைய தேர்தலின் போது நான் நாமினேஷன் பணம் கட்டப்போகவில்லை, இவர்கள் தேர்தலுக்கு நான் ஒர்க் பண்ண போகலை அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் என்னுடைய தமிழ்நாடு மகிழா காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒர்க்கிங் பிரசிடென்ட் போஸ்ட்டும் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட தலைவிங்கிற பொறுப்பையும் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். தமிழ்நாடு மகிழா காங்கிரஸ் ஒர்க்கிங் பிரசிடெண்ட்டாக இருக்க எனக்கு குளச்சல் தொகுதியில் மட்டும் எனக்கு பொறுப்பு தரல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பார்க்கணும், குறிப்பாக தென் மாவட்டங்களை எல்லாம் பார்க்கணுன்னு சொல்லி தான் எனக்கு அவங்க ஆர்டர் போட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது குளச்சலில் உங்களுக்காக நான் எப்படி வேலை செய்ய முடியும்? நீங்கள் வேற ஒரு தொகுதியிலேருந்து ஏன் தொகுதிக்கு வந்திருக்கிறீங்க? வந்திருக்க நீங்கள் என்னை கூப்பிட்டீங்களா? எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி என்னை நாமினேஷன் காசு பணம் கட்ட போகிறேன், நீங்கள் வாங்க, எனக்கு எலெக்ஷன் ஒர்க் பண்ண வாங்கன்னு சொல்லி நீங்கள் கூப்பிட்டீங்களா? உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு யாரோ ஒருத்தவங்களை வச்சு கூப்பிடும்போது நான் எப்படி வருவேன்? நீங்கள் தேர்தல் நிற்கிறீங்க, என்கிட்ட ஒரு அழைப்பு கூட நீங்கள் என்னை ஃபோன் பண்ணி நீங்கள் கூப்பிடவே இல்லை. அப்படி இருந்தும் உங்கள் பையன் என்னை கூப்பிட்ட ஒரு காரணத்திற்காக, அந்த அன்பு சகோதரன் கூப்பிட்ட ஒரு காரணத்திற்காகவும் தமிழ்நாடு மகிழா காங்கிரஸ் மேல் இருக்கக்கூடிய பற்றுதலின் பேரில் நான் 3 நாள் பணி செய்திருக்கிறேன். அதனுடைய எல்லா எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது. குளச்சல் மார்க்கெட் ஏரியாவில், முட்டம் பஞ்சாயத்தில், குளச்சல் பீச்சில் எல்லாம் 3 நாள் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய தொகுதியெல்லாம் விட்டுட்டு நான் பணி செய்திருக்கிறேன். அதுக்குள்ளே எல்லா ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது. என் கூட பணி செய்ய வந்த பெண்களிடம் கேளுங்க, மகிழா காங்கிரஸ் பெண்களிடம் கேளுங்க, சொல்லுவாங்க. ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணுமா? யார்கிட்ட யார் எடுக்கிறது? உங்கள் மேலே நான் எடுக்கணும். எங்கே இருந்து வந்த என் தொகுதியில் இவ்வளோ வருஷம் நான் வேலை செஞ்சு பல லட்சங்களும் அவ்வளோ கடின உழைப்பு உழைச்சிருக்கேன். நான் ராத்திரி பகலா 5 வருஷத்தில் 50 வருஷம் சர்வீஸ் நான் பண்ணியிருக்கிறேன். எவ்வளோ வேலை செஞ்சுருக்கிறேன். ஒரு கையெழுத்து இயக்கத்தில் 1,05,000 கையெழுத்து வாங்கி கொடுத்தேன். ஃபீல்டில் 32 பெண்களை விட்டு கன்னியாகுமரி மாவட்டம் ஃபுல்லாக ராத்திரி பகலை சுற்றி இருந்து வேலை செஞ்சுருக்குறாங்க. தமிழ்நாடு முழுவதும் யாருமே செய்யாதது ஒத்த பொம்பளை நான் செஞ்சுருக்கிறேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மகிழா காங்கிரஸ் தலைவி வதனா நிஷா 1,05,000 சிக்னேச்சர் வாங்கி கொடுத்துருக்கு. மெம்பர்ஸுங்கிற பேரில் தமிழ்நாட்டில் 4வது இடம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் 1 இடம். அவ்வளோ வேலை செஞ்சு வச்சுருக்கிறேன். நான் மகளிர் தின விழாவுக்கு 9,000 பெண்கள், நானும் சோனியக்கா, லைலா அக்கா, சர்மிளா ஏஞ்சல் மாவட்ட தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து கூடுதல் நான் தான் செலவு பண்ணியிருந்தேன். கூடுதல் ஒர்க்கு நான் பண்ணியிருந்தேன். நான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு வச்சுருக்கிறேன். வேலை செய்யலையா? யார் வேலை செய்யலை? என்ன ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும்? என் மேலே மேலே கால் போட்டு உட்காந்து நான் மரியாதை குறைவாட்டம் நடந்துக்கிட்டேன்னா என்ன போதையில் எதுவும் பேசிக்கிட்டீங்களா? தெளிவில்லாமல் பேசுனீங்களா? என் தொகுதியில் நான் அவ்வளோ தூரத்துக்கு நான் எல்லாரையும் வேலை செஞ்சு நான் வச்சுருக்கிறேன். நீங்கள் இன்னொரு தொகுதியிலேருந்து என் தொகுதிக்கு வர்றீங்க. நீங்கள் ஒரு மீனவ பொண்ணுன்னு சொல்லிட்டு குளச்சல் தொகுதியில் வேறு காங்கிரஸில் வேலை செஞ்சவங்க யாரும் கிடையாதா?
மாவட்ட தலைவர் கிடையாதா? இல்லை முன்னாள் பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் கிடையாதா? தன்னுடைய வாழ்க்கையை விட்டு தன்னுடைய பண விரயத்தை பண்ணி அவங்களுடைய எல்லாமே தியாகம் பண்ணிட்டு எத்தனை பேர் இன்னைக்கு குளச்சல் தொகுதியில் இருக்கிறாங்க, ஆண்கள் குறிப்பாக சொல்கிறேன். இவங்க எல்லாம் நினச்சா உங்களுக்கு சீட்டு கிடச்சிடுமா? நாங்கள் எல்லாம் அன்னைக்கு பண்ண பெரிய தப்பு, இறங்கி நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கணும், இந்த அம்மாவுக்கு குளச்சலில் சீட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி. நீங்கள் காங்கிரஸில் வந்து என்ன பணி செஞ்சுருக்கிறீங்க? எத்தனை லட்சம் செலவு பண்ணீங்க? என்ன ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க? என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க? என்ன போராட்டம் பண்ண? ₹1 செலவு பண்ணி நீங்கள் ஒரு போராட்டம் பண்ணியிருப்பீங்களா? இந்த அம்மாவுக்கு நான் காங்கிரஸ் கட்சியில் வந்த நாளில் இருந்து ஆக்டிவாக செயல்பட்ட நாள்லேருந்து என்ன பழி வாங்குறதே இவங்க குறியாகி போயிருக்கு. முதல்ல இந்த அம்மாவை வந்து பாரத் ஜோடோ யாத்திரையிலேருந்து நான் சந்திக்கிறேன். ஆம்ஸ்டாங் சார் கூட இந்த அம்மா பிரச்சனை பண்ணுறாங்க. அகில இந்திய மீனவர் அணி தலைவர் ஆம்ஸ்டாங் அண்ணன்கிட்ட இவங்க பிரச்சனை பண்ணும்போது நாங்களும் என்னை போல் ஒரு சில பெண்கள் இந்த அம்மா கிட்ட நாங்கள் சண்டை போடுறோம். ஏன்னா தகாத வார்த்தையினால ஆம்ஸ்டாங் அண்ணனை வந்து இவங்க திட்டினதுனால. அதற்காக கண்ட இடங்களெல்லாம் இவங்க ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க. காஷ்மீரில் போயிருக்கிறோம் பாரத் ஜோடோ யாத்திரையினுடைய முடிவு காலத்தில். எம்எல்ஏ எம்பிக்கள் எல்லாம் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கணும், என்னையும் கூப்பிட்றாங்க. அங்கே கூட அவங்க முன்னாடி இவங்க கேவலப்படுத்துகிறாங்க, அவ்வளோ எல்லாம் வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, இப்போ யார் அப்படின்னு சொல்லிட்டு. மாவட்ட தலைவர் இது மீனவர் அணிக்கு வந்து நீங்கள் மாவட்ட தலைவர் கொடுத்தா எனக்கு தாங்கன்னு சொல்லிட்டு என்னுடன் இருந்த மீனவர் அமைப்புகளும் சரி பெண்களும் சரி எல்லாருமே போய் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. மீனவருக்கு ஒரு வாய்ப்பு தந்த வதனா நிஷாவுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேயும் இந்த அம்மா தேவையில்லாத, காது கேட்க முடியாத அளவுக்கு என்ன தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசி மெயில் வரையும் அனுப்பியிருக்கிறாங்க இவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து என்னை இவங்க அசிங்கப்படுத்துறதே வேலையாக போச்சு. ராகுல் காந்தி ஐயா இப்போ எலெக்ஷன் ஒர்க்குக்கு வரும்போது கூட ஸ்டேஜில் என்னை ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு எம்பி விஜய் வசந்த் கிட்ட இவங்க சண்டை போட்டாங்க. நான் என் குழந்தைய ஸ்டேஜில் போய் உட்காந்துருக்கிறேன். ப்ரோட்டோகால் பிரகாரம் அவங்க ஒர்க்கிங் பிரசிடென்ட், அதனால் இருந்தது ஆகுன்னு சொல்லிட்டு டெல்லியிலேருந்து சென்னையிலேருந்து எங்களுக்கு லெட்டர் வந்திருக்காங்க, நாங்கள் உட்கார தான் வைக்கணும்னு சொல்லிட்டு நான் என் குழந்தையும் போய் ஸ்டேஜில் உட்காடுறோம். என் குழந்தை ஏன் கொண்டு வந்தான்னு சொல்லிட்டு அங்கே உள்ள லீடருக்கு எல்லாம் ஃபோன் பண்ணி என் குழந்தைக்கு ஸ்டேஜ் விட்டு வெளியே விடுறேன்னு சொல்லிட்டு இவங்க பேசினாங்க. ஆனால் அதிர்ஷ்டம் என்னமோ ராகுல் காந்தி ஐயாவும் நானும் என் குழந்தையும் சந்திக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு எனக்கு கடவுளாட்டு தந்தது. மீனவ பெண்ணுங்கிற இதை தவிர வேறு எந்த தவறுமே நான் பண்ணது கிடையாது. ஏன் தமிழ்நாடு காங்கிரஸில் வந்து இவங்க மட்டும்தான் மீனவ பொண்ணா? இவங்க மட்டும்தான் கட்சியில் இருக்கணுமா? கட்சியில் பணி செய்யணுமா? எப்பவும் எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர் பதவி இவங்களுக்கு தான் வேணுமா? நாங்கள் லட்சக்கணக்காக செலவு பண்ணிவிட்டு இன்றைக்கி எதுக்கு நாங்கள் கட்சியில் இருக்கிறோம்? ராத்திரி பகலில் என் குழந்தைங்களை எல்லாம் விட்டுட்டு எவ்வளோ வேலை செஞ்சுருப்பேன்னு எனக்கு தான் தெரியும். இன்றைக்கு வரைக்கும் எந்த தேர்தலையுமே ₹1 கூட கை நீட்டு நான் வாங்கினது கிடையாது. எவ்வளோ ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் பண்ணியிருக்கிறேன். குளச்சலில் வந்து ஆயிரக்கணக்கான மக்களை வச்சு மிகப்பெரிய பேரணி நான் பண்ணியிருக்கிறேன். 9000 லேடிஸை அழைச்சி வெள்ளமுடிங்கிற ஜங்ஷனில் நானும் மற்ற பெண்கள் எல்லாமே மீட்டிங் பண்ணியிருக்கிறோம். வெள்ளமுடியில் கேஸ் விலை உயர்வத்து நான் மீட்டிங் பண்ணியிருக்கேன். கன்னியாகுமரியில் மணிப்பூர் பிரச்சனைக்காக மீட்டிங் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் சின்ன சின்ன பிரச்சனை மீட்டிங் எல்லாம் பண்ணியிருக்கிறேன். நாகர்கோவிலில் எங்களுக்கு பதவி பிரமாணம் வரும்போது நானும் சோனியாக்காவும் இவங்க அப்பா நான் கூப்பிடல, இவங்க எப்படியே வந்திருக்காங்க அந்த மீட்டிங்க்கு, எனக்கு தெரியாது. இவங்களை என்னோட ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு இவங்களை கால் பண்ணி கூப்பிட்டானுங்க, வர முடியாது, வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், உன் மீட்டிங்கில் என் அப்பா வந்தாங்களாமே, எனக்கு தெரிஞ்சிருந்தேன் எங்கள் அப்பா வர விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீ பரம்பரையாகவே காங்கிரஸ் கட்சியாக இருக்கலாம், சரி நான் ஏற்றுக்கிறேன். மீனவ பொண்ணா? நான் மீனவ பொண்ணு. கடல் தண்ணியை குடிச்சு கடல் காற்றில் வாழ்ந்து கடல் மண்ணில் இன்னைக்கு வரைக்கும் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நான் தான் உண்மையான மீனவ பொண்ணு. கழிந்த தேர்தலில் லூர்தம்மாள் சைமனுங்கிற பேத்தின்னு சொல்லிட்டு போய் பிரச்சாரம் பண்ணி சீட்டு வாங்கினீங்க. சிஎம் ஸ்டாலின் அவர்கள் உங்களை லூர்தம்மாள் சைமனுடைய பேத்தின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த தேர்தலில் சொன்னாங்களா? கிடையாது. ஏன்னா லூர்தம்மாள் சைமனுடைய பையன் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, இவங்க எங்களுடைய வாரிசு கிடையாது, எங்கள் குடும்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு டெல்லி வரைக்கும் லெட்டர் அனுப்புனாங்க. அதனுடைய ப்ரூஃபை வச்சு அவங்க வீட்டில் வாடகைக்கு இருந்து அந்த வீடை நீங்கள் வாங்குறது மாதிரி கள்ளத்தனமாக வாங்கி அதை விற்று இன்றைக்கும் அவங்க மன உளைச்சல் இருக்கிறாங்க, அவங்களுடைய பேர் கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு. அப்படி தான் நீங்கள் லூர்தம்மாள் சைமனுங்கிற பேரை கொண்டு வந்தீங்க. குளச்சல் தொகுதி அவ்வளோ காங்கிரஸ்காரவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ராத்திரி பகல வேலை செஞ்சு நீங்கள் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? அன்னைக்கு இறங்கி வேலை செஞ்சுருந்தானுங்க இன்னைக்கு இந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்க. கட்சியில் நான் உண்மையாக ராத்திரி பகல வேலை செஞ்சு எனக்கு தான் தெரியும் அந்த வலி என்னன்னு சொல்லிட்டு.
கால் மேலே கால் போட்டு உட்காந்து மரியாதை இல்லாமல் நான் வாழ்ந்தது கட்சி நடத்தினது கிடையாது. போதையில் நான் கட்சி நடத்தினது கிடையாது. என் 4 குழந்தைங்களை விட்டுட்டு எத்தனை நாள் ராத்திரி பகல விட்டிய வேலை செஞ்சிருப்பான்னு சொல்லிட்டு எனக்கு என்னை சார்ந்த பெண்களுக்கும் தெரியும். ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி நீங்க லெட்டர் போட்டிருக்கிறீங்க. யார்கிட்ட யார் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும்? சீட்டு குளச்சல் தொகுதியில் சீட்டு கிடைச்ச உடனே லோடுக்கு எத்தனை ரூபாய் கமிஷன் வாங்கணும்னு கேட்ட பொம்பளை நீங்க. அதாவது நானும் மீனவ பொண்ணு தான், சரியா? உங்களுக்கு இருக்கக்கூடிய துணிச்சல் அதை விட பன்மடங்கு எனக்கு இருக்கு. ஏன்னா நான் கடற்கரை சார்ந்தவ, ஒரிஜினல் மீனவ பொண்ணு. நான் உங்களை போட்டு 4 தலைமுறைக்கு முன்னாடி வந்த பொண்ணு கிடையாது. நான் ஒழுங்கு நடவடிக்கை நான் எடுக்கணும். எதற்காக ஏன் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க சொன்னான்னு உள்ள விளக்கம் எனக்கு தந்தி ஆகணும். எனக்கு நீங்க ஒழுங்கு நடவடிக்கை கொடுத்த லெட்டருடைய விளக்கம் நீங்க எனக்கு தரலைன்னு சொன்னா நான் ராகுல் காந்தி ஐயாவை சந்திச்சு உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். இது வரைக்கும் கட்சியிலிருந்து நான் எந்த தவறும் செஞ்சது கிடையாது. நான் உண்மையா இருந்திருக்கிறேன். அதனால என் இதை துடிக்குது, நெஞ்சு வலிக்குது. இந்த பொம்பளை எல்லாம் போய் என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்களே ஒழுங்கு நடவடிக்கை. உனக்கு நாமினேஷன் பண்ண கேட்ட வர விருப்பம் கிடையாது எனக்கு. அதுக்கு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க சொல்லுவியா? உனக்கு ஒர்க் பண்ண எனக்கு விருப்பம் கிடையாது. என் கட்சிக்கு நான் வேலை செஞ்சேன். நிறைய பேசிடுவேன். குளச்சல் தொகுதியில் இருக்க மக்களே, உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் நான் எவ்வளவு தூரத்துக்கு நான் இந்த வேலை செஞ்சிருக்கேன். மகளிர் காங்கிரஸ்ங்கிறது எப்படி தெரியும்? நான் அந்த அளவுக்கு ஒவ்வொரு காரையும் ரசிச்சு 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 நான் பண்ணியிருக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும். ஈஸியா பேசுறீங்க என் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி. கோலை கிடையாது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கல்குளம் தாலுக்கில் முட்டங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய வதன் அனிஷா இத்தனை வருஷம் ஆண்டு காலம் நான் அந்த ஊரில் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என் பஞ்சாயத்தில் உள்ளவங்களுக்கு குளச்சல் தொகுதியில் உள்ளவங்க நிறைய பேர் கேட்டீங்க எதுக்காக நீங்கள் ஒர்க்கு வரல, எதுக்கு வரலன்னு சொல்லி. இந்த அம்மா என்னை கூப்பிடல. மதிக்காத இடத்துல நான் மிதிக்க மாட்டேன். எல்லாருக்கும் தன்மானம் இருக்கு. அவங்க கூப்பிட மாட்டாங்களாம், நாங்களாட்டும் இன்வால்வ் பண்ணி பெரிய தயவு செய்து சொல்கிறேன். இந்த அம்மாவால் நான் இந்த கட்சியில் நிறைய அவமானத்தை சந்திச்சிருக்கிறேன், நிறைய வலியை சந்திச்சிருக்கிறேன். எத்தனையோ கட்சிக்காரங்க கூப்பிட்டுருந்தாங்க எம்எல்ஏ சீட்டு தரேன்னு சொல்லிட்டு. நான் போகலை. ஏன் தெரியுமா? காங்கிரஸ் மேலே உள்ள பற்றுதல் இல்லை. இந்த அம்மா எனக்கு எங்கே பார்த்தாலும் என்ன அவமானப்படுத்துறது, கேவலப்படுத்துறதே வேலையாக போச்சு. இந்த கட்சியை கொண்டு 1 ரூபாய் நான் சாப்பிட்ருப்பேனா? இந்த கட்சியை கொண்டு 1 ரூபாய்க்கு நான் பிரோஜனப்பட்டிருப்பேன்? எனக்கு தேவை கிடையாது. நான் இந்த கட்சிக்காக உண்மையா இருந்திருக்கிறேன். செய்யறது எல்லாமே தயவு செய்து எனக்கு இதுக்குள்ள விளக்கம் தெரிஞ்சாகணும். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய குளச்சல் தொகுதியில் இருக்க மக்களே, இதற்கு நீங்க தான் பதில் சொல்லணும். இந்த கட்சியிலிருந்து நான் என்ன இது பண்ணல. இந்த அம்மாவுக்கு அப்படி இருந்து கூட இவ்வளோ துரோகம் எனக்கு செய்ய நான் 3 நாள் இவங்களுக்கு நான் பணி செய்ய போயிருந்தேன். நான் மாநில பொறுப்பில் இருக்கக்கூடியவ. புரோட்டோக்காலில் வதன் அனிஷா குளச்சலில் தான் வேலை செய்யணுங்கிறது கிடையாது, சட்டத்தில் எழுதலை. எனக்கு தோணுச்சுன்னா நான் வேலை செய்வேன். அவங்களுக்கு நாமினேஷன் காசு கட்ட போகலை, அவங்களுக்கு எலெக்ஷன் ஒர்க்கு போகலை. அதனால இவ்வளோ பதவியிலேருந்து எடுத்துங்க, மாவட்ட பதவியிலேருந்து எடுத்துடணும், மாநில பொறுப்புலேருந்து எடுத்துடுங்கன்னு சொல்லிட்டு வெக்கமா இல்லை? குறிப்பாக மீனவ மக்களே, இந்த அம்மா எனக்கு ரொம்ப வலியை தந்துட்டு இருக்கிறாங்க. கட்சியில் உண்மையாக நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். இந்த பொம்பளை போல கேரளா லாபி வச்சு நான் வேலை செய்யலை. கேரளா லாபியில் எனக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க, அதனால நான் கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்துருப்பேன். எனக்கு நாங்கள் அன்னைக்கு கேரளா இருந்ததுனால இன்னைக்கு எம்எல்ஏ. ஞாபகம் வச்சுக்கோங்க, எனக்கு இதுக்குள்ள விளக்கம் தந்தி ஆகணும்.